லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கௌரவத்தை காக்கும் போரில் பிரியங்கா காந்தி களமிறங்கியிருப்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தொடர் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். நடப்பு நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை அதிக கவனம் பெற்றிருக்கிறது அமேதி, ராய்பரேலி தொகுதிகள். பாரம்பரிய தொகுதியான அமேதியில் கடந்த முறை தோல்வியை தழுவிய ராகுல் காந்தி இப்போது போட்டியிலிருந்து விலகிவிட்டார். இத்தொகுதியில் சோனியா காந்தி குடும்பத்திற்கு நெருக்கமான கிஷோரிலால் சர்மா களமிறக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரசின் மற்றொரு பாரம்பரிய தொகுதியான ராய்பரேலியில் கடந்த முறை வென்ற சோனியா காந்தி இப்போது மாநிலங்களவை எம்பி ஆகிவிட்டதால் அங்கு களமிறங்கியிருக்கிறார் ராகுல் காந்தி. மறுபுறம் அமேதியில் பாஜக வேட்பாளரான மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி காங்கிரஸை வந்து பார் என தொகுதியில் வேகம் காட்டுகிறார். ராய்பரேலியில் பாஜக சார்பில் களமிறங்கியிருக்கும் உத்தரப்பிரதேச அமைச்சர் தினேஷ் பிரதாப் சிங்கும் வெற்றியை வசமாக்குவேன் என களத்தில் பம்பரமாக சுழல்கிறார். உத்தரப்பிரதேச பாஜக தலைவர் பூபேந்திர சிங் சௌத்ரி இரு தொகுதிகளிலும் பூத் கமிட்டி வரை இறங்கி வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என தீவிரம் காட்டுகிறார். அமேதி, ராய்பரேலியில் மே 20ஆம் தேதி 5ஆம் கட்டத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது. இரு தொகுதிகளிலும் வெற்றியை வசமாக்குவது காங்கிரசின் கௌரவ பிரச்சனையாகியிருக்கிறது. இங்கு வெற்றியை உறுதி செய்யும் பிரச்சார பொறுப்பு பிரியங்கா காந்தியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இரு தொகுதிகளிலும் தீவிரமாக பிரச்சாரம் செய்யும் பிரியங்கா கடைசி நாள் வரை அங்கேயே மையமிடுகிறார். அவருக்கு முன்னாள் முதல்வர்களான அசோக் கெலாட், பூபேஷ் பாகேல் மற்றும் சச்சின் பைலட் ஆகியோர் களத்தில் உதவ இருக்கிறார்கள். இரு தொகுதிகளிலும் பிரச்சார கூட்டங்களோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸ் நிர்வாகிகளிடமும் பேசி வருகிறார். தெருமுனை பிரச்சாரம், வீடு வீடாக பிரச்சாரம் என பிரியங்கா புயல் இரு தொகுதிகளிலும் மையம் கொள்கிறது. ராய்பரேலியில் பேசிய பிரியங்கா காந்தி தனது குடும்பத்தின் ரத்தம் கலந்த பூமி, அதற்காக போராடுகிறோம், உங்கள் முன்னோரும் இந்த மண்ணுக்காக போராடினர், இது எங்களுக்கு புனிதமானது என்றார். जिसके लिए आपके पूर्वजों ने जान दी है, आपके पूर्वजों ने पसीना और खून बहाया है, ये वो मिट्टी है, ये इस देश की सबसे पवित्र मिट्टी है हमारे लिए, इसके लिए हम लड़ रहे हैं. எப்போதும் உங்களோடு எனது பயணம் இருக்கும் என காங்கிரசாரிடம் கூறும் பிரியங்கா காந்தி வெற்றியை உறுதி செய்வோம் என சூளுரைத்து வருகிறார். காங்கிரசும் பாஜகவும் போட்டியை கடுமையாக்க இரு தொகுதிகளிலும் களம் பரபரப்பாகி இருக்கிறது. பாஜக கடும் சவால் விட குடும்பக்கோட்டையில் காங்கிரசின் கௌரவத்தை பிரியங்கா காப்பாற்றுவாரா என்ற எதிர்பார்ப்போடு தேசிய அளவில் கவனம் பெற்றிருக்கின்றன அமேதி மற்றும் ராய்பரேலி தொகுதிகள். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.